என் தங்கப்பிள்ளையே, நீ வேண்டிய வரத்தை உனக்கு அருளக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன் மனம் விரும்பும் செய்தியோடு வந்திருக்கின்றேன். எப்பொழுது உன் அம்மா என்னை காண்கின்றாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் என்பதனை மறக்காதே. உன்னை தேடி வந்த என்னை காக்க வைக்காமல் என் வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளை உனக்கு நிச்சயமாக இன்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிக பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும். நீ என்ன வேண்டும் என்று நினைத்து இன்று என்னை தொட்டிருந்தாலும் சரி, இதற்கு முன்னால் எந்த விஷயத்தை நடத்தி தர வேண்டும் என்று என்னிடத்தில் நீ கேட்டிருந்தாலும் சரி, அதனையே உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பலவிதமான பிரச்சனைகளுக்கு பின்னால் ஒரு விஷயம் நம்மை தேடி வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று விதியானால் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. என் குழந்தையே, சில சூழ்நிலைகள் உனக்கு எப்பொழுதுமே சாதகமாக இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது அதன் முடிவு நிச்சயமாக உனக்கு சாதகமாக முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் ஆரம்பத்திலேயே எந்த ஒரு விஷயத்தை கண்டும் மனம் பதறிவிடாதே. இப்படி ஆகிவிட்டதே, அப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி ஒருபோதும் நீ சற்றென்று மனம் வேதனைப்பட்டு விடாதே. நடக்கக்கூடியது அத்தனையும் உனக்கு நன்மைகளை நடத்தட்டும் என்று உன் தாயானவள் நான் எத்தனை பொறுமையாக இருக்கின்றேனோ அத்தனை பொறுமையாக உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எதையும் கடந்து இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன். இப்பொழுது இருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நீ கடந்து வர வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற இந்த இன்னல்களை எல்லாம் நீ தாண்டி வர வேண்டும். வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்ததும், வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ச்சியான கஷ்டங்களை கொடுத்ததும் இந்த மனிதர்களுக்கு வேண்டுமானால் பழக்கமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும் அவர்களின் கர்ம வினைகளை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. அதனால் தெய்வம் அவர்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை என்றும், தெய்வம் அவர்களை எதுவும் செய்யவில்லை என்றுமோ நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை முதலில் நிறுத்து. உன்னை தேடி நான் வருகின்ற எல்லா நேரத்திலும் உன்னுடைய வெற்றியை நான் கண்கூடாக பார்க்கிறேன். ஆனாலும் என் குழந்தை தன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களிடத்தில் உதவி கேட்பதை மட்டும் நிறுத்தவில்லை. ஒரு சிறு உதவியையாவது இவர்கள் செய்துவிட மாட்டார்களா என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நேரம், இந்த மாற்றம் இனி எந்நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற வாழ்க்கையின் உச்சம். சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா விஷயங்களும் நடந்து முடிந்து விட்டது. இனி நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயமாக காண்பித்து கொடுக்க வருகிறது என்பதனை மறக்காதே. என் பிள்ளையை, சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள், வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்கின்ற மனிதர்கள் என்று இவர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. யாரால் காயப்பட்டாயோ, யாரால் மனவேதனை அடைந்தாயோ, நிச்சயமாக அவர்களாலேயே உன்னுடைய மனதிற்கு ஆறுதல் தரும்படி ஒரு செய்தியினை இந்த வராகி நான் வர வைப்பேன். உனக்கு கெடுதல் செய்ய முனைப்பதற்கு முன்பாக ஒரு சிறு நொடியாவது இவர்கள் யோசித்து பார்த்திருந்தால் நிச்சயமாக அத்தோடு நிறுத்தி இருப்பார்கள். அதன் பிறகு அடுத்ததை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஒருபோதும் அவர்கள் யோசித்திருக்க மாட்டார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சில மன கருத்துக்களை, ஒரு சில மன வேறுபாட்டை கொடுத்து அதிலிருந்து உன்னை மீட்டு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அப்படி நீ வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அந்த அனுபவம் நீ
வாழும் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கையில் நாம் எதையுமே அடைய வேண்டும் என்று எண்ணினாலும், எந்த விஷயத்தை முழுமையாக பெற வேண்டும் என்று எண்ணினாலும், அதன் முடிவானது எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக சந்தோஷமானதாக இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, பொதுவாகவே வெள்ளிக்கிழமையின் விடியல் வந்துவிட்டாலே என் பிள்ளை சுறுசுறுப்பாகி விடுவாய். நிச்சயமாக இன்று நாம் தெய்வங்களை எல்லாம் காண வேண்டும், குறிப்பாக அம்மனை நாம் தரிசிக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்கிறதல்லவா? இது போன்ற எண்ணங்கள் கொண்டும் இது போன்ற வெற்றியை உறுதி செய்வதற்கு நீ நிலையாக கொண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் நடத்துகின்ற இந்த மாற்றங்களுக்கு எந்நாளும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். வெள்ளிக்கிழமை என்று மட்டுமல்ல, எந்த நாளானாலும் நம்முடைய மனது எப்படி யோசிக்கிறது என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் வரும். அத்தனையையும் உணர்ந்து விடும் பொழுது இந்த வாழ்க்கை வெற்றியை நமக்கு பரிசாக கொடுக்கும். உன்னால் எப்பொழுது தேடி வருகின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் புரிந்து கொள்ள முடியவில்லையோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை என்னவென்று உணர முடியாத நிலைக்கு நீ சென்று விடுவாய். எதையுமே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் வேண்டும். போதும் என்ற எண்ணம் வேண்டும். என்ன நடந்தாலும் சகித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு மன உறுதி வேண்டும். எதுவாக இருந்தாலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் எல்லாம் கிடைத்து விட்டால் போதும் என்பது மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா? உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி நான் தெளிவாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். வராகியினுடைய அன்பு பிள்ளையாக எப்பொழுதும் வலம் வருகின்ற உனக்கு ஒவ்வொரு பொழுதும் கிடைத்திருக்கின்ற மிக பெரிய வரம். இந்த நாளை நிச்சயமாக நாம் நல்லபடியாக கடந்து வர வேண்டும். இந்த நாளில் நிச்சயமாக நாம் நினைத்ததையெல்லாம் அடைந்து விட வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் தாயானவளினுடைய அன்பு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்லும் பொழுதும், உன்னை தேடி வந்து நான் ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு தரும் பொழுதும் அதை நீ புரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டாயானால் இது எந்த நாளிலும் உனக்கான மாறுதல்களை நிச்சயமாக தரும் என்பதனை தெரிந்து கொள்வாய். இது எந்த நாளிலும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். மனநிறைவோடு ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான வெற்றியினுடைய உறுதியை என்னவென்று உனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். உனக்கான மகிழ்ச்சியை தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி என்ற நாமத்தை சொல்லும் பொழுது, வஜ்ரகோஷம் என்று என் பிள்ளை சொல்லும் பொழுதும் உனக்குள் தோன்றுகின்ற ஒரு தைரியத்தை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த தைரியமான சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமாக உனக்கு அத்தனை விஷயங்களும் ஒரு சேர கிடைத்து விட்டது என்றால் இனி நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளும் எந்த நேரத்திலும் உனக்குரிய அத்தனை விஷயங்களையும் என்னவென்று எடுத்து சொல்லிவிடும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, வராகியினுடைய ஆசைப்படி, இந்த வராகி சொன்ன சொல்படி கேட்டு நடக்கின்ற எல்லா பிள்ளைகளும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை சாதிக்காமல் விட்டது கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான பாதையை வழிவகுத்து கொடுக்கும். எந்த சூழ்நிலையிலும் தனக்கான விஷயங்களை பெறுவதற்கு தன் கைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆயுதங்களையும் பயன்படுத்தி நீ அதன் மூலமாக வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும். அதாவது ஒரு விஷயங்கள் உனக்கு நடக்கும் பொழுது
அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நீ நினைக்காதே. உன்னுடைய மனது அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் அதனை கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். ஒரு விஷயத்தை கடந்து சென்றால் மட்டும்தான் அந்த விஷயத்தினால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உன்னால் உணர்ந்து விட முடியும். என் குழந்தையே, நாம் நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று. ஆனால் எந்த நேரத்திலும் பிரச்சனைகளில் மட்டுமே சிக்கி தவிக்கின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம். எந்த நேரத்திலும் கஷ்டங்களில் மட்டுமே உலவிக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம். அவர்களை எல்லாம் அல்லது அவர்கள் வாழ்க்கையை எல்லாம் என்னவென்று நீ ஒரு முறை பார்த்து விட்டாயானால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லி நீ உன்னை தேற்றிக் கொள்வாய். நம் வாழ்க்கை எந்த அளவிற்கோ பரவாயில்லை என்று சொல்லி உன் மனதை நீ மாற்றிக்கொள்வாய். உன்னை தேடி தேடி வந்து நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தின் உச்சத்தையும் உனக்கு காண்பித்து கொண்டே இருக்கட்டும். நாம் எதிர்பார்த்திராத அளவிற்கு பல இன்னல்களை சந்தித்து விட்டோம் என்று சொல்லி வருந்தாதே. இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள். இனி வருவது எல்லாமும் உன்னை மனமகிழ்ச்சி படுத்துவதற்குத்தான் என்பதனை தெரிந்து கொள். யாரும் இங்கே எந்த நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த முன் வந்திருந்தாலும் அவர்கள் முன்னிலையில் நீ எல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர்களினுடைய எண்ணங்களை பொய்யாக்கிவிட்டு நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷம் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். வராகி சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த திருப்பத்தையும் ஒரே நொடியில் கொடுத்து விடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீ உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை தெய்வத்திடம் வைக்கும் பொழுது அந்த நியாயமான விஷயங்கள் நிச்சயமாக தெய்வத்தினால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நினைப்பதில்லை. ஆனால் உன்னை தனித்து விட எண்ணுகிறார்கள். அதற்கு காரணம் நீ விரும்பியது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும். அதுவும் நீயாக கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை பெறும் பொழுதுதான் அது உனக்கு நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதற்காகவும் தான். இடையில் ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை விட்டு நீ வெளியேற வேண்டும் அல்லவா? இடையில் ஏதேனும் இன்னல்கள் வருகிறது என்றால் அதை நீ நினைத்தால் மட்டும்தான் சமாளிக்க முடியும் அல்லவா? அதனால்தான் என்னவானது ஏதுவானது என்று சொல்லி கலங்காது உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பான பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உனக்கென்று எந்நாளும் உறுதுணையாக உன் அம்மா நான் இருப்பேன் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மனமகிழ்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்களும் இருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். இனி எந்நாளும் உனக்கு சந்தோஷம் கிடைத்து கொண்டே இருக்கட்டும். மகிழ்ச்சி என்ற ஒன்று உனக்குள் பொங்கி வழியட்டும். இனி எந்த நேரத்திலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ ஒருபோதும் விட்டு விடாதே. இனியும் உன் சூழ்நிலைகள் மாறவில்லை என்றால் எங்கோ ஓரிடத்தில் உன் பக்கம் தவறு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் ஏதோ ஒரு வகையில் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்றும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வர வேண்டியது உன்னுடைய நன்மையை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும். நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு பல அற்புதங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு மிகுந்த மகிழ்ச்சி
இனி எப்பொழுதும் கிடைக்கும். உன்னை சுற்றி சுற்றி வந்த இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.